Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 12th பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்ட எல்லா எரர் ஸ்பாட்டிங்கும் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் பொறுமையாக நீங்கள் நல்லபடியாக நமக்கு இன்னும் ஒன் டே இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஃபைனலாக எதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நாளைக்கு காலையில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்ன பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சோ அதில் இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங் மட்டும் நம்ம என்ன பார்த்தா பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ மார்ச் 2020 நமக்கு வந்து 5 கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா? அதில் எரர் வந்து டேஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஆன்சர் வந்து பக்கத்தில் ப்ராக்கெட்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? 2 பேஜ் தான் இருக்குது. ஈஸியாக இந்த 5 மார்க்கை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கிடலாம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அடுத்து செப்டம்பர் 2020 பாருங்கள், அதில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அந்த 5 கொஸ்டினுக்கு எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் எந்த இடத்துல எரர் விட்டுருக்காங்க, சரியா, அப்படிங்கிறத நம்ம டேஷ் பண்ணியிருக்கோம். டேஷ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எரர், அதோட ஆன்சர் வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. அடுத்து ஆகஸ்ட் 2021 ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அந்த 5 கொஸ்டினுக்கு என்னென்ன எரர், அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் மே 2022 அதில் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர், அதை வந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது வந்து நிறைய எக்ஸாமில் அதை கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த வென் அப்படிங்கிறத தேன் அப்படிங்கிறத என்னாச்சு பார்த்தா இப்போ இங்கே ஆகஸ்ட் 2021 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வென் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தென் அப்படிங்கிறது வரணும். இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், ஜூலை 2022 அந்த சிஸ்டரை நம்ம என்ன பார்த்தா சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதெல்லாம் நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் மார்ச் 2023 பாருங்கள், மார்ச் 2023 என்ன மாதிரியான எரர் இருக்குது, அதுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் ஜூலை 2023 என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, அதாவது என்னென்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமூவரை வச்சுக்கணும், அதாவது என்னென்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப், அங்கே வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யூஸ்டு வித் பிளேஸ் ஆஃப் என்னன்னா பிஃபோர், ஆஃப்டர், அதை வந்து நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் ஏ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? எப்போ வந்து ஏ யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்போ ஆனை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ஆன் வந்து கண்டிப்பாக நமக்கு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி அப்ரிவேஷன்ஸ் லைக் HMT, LIC இந்த மாதிரி வர்றது அப்ரிவேஷனுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்ன சொல்லி பார்த்தா ஆன் வந்து யூஸ் பண்ணணும். தி வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லி பார்த்தா தி வந்து யூஸ் பண்ணணும். சரியா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வெர்ப்ஸ் லைக் மேட் அண்ட் லெட் ஆர் நாட் ஃபாலோ டு டூவை ஃபாலோ பண்ணி என்ன கூடாது, மேடும் லெட் இருக்கக்கூடாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்த தேன், அதுக்கப்புறம் இந்த வென், இது ரெண்டையுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறான்னு சொல்லியிருக்கேன். அந்த ரைட் காம்பினேஷன் நீங்கள் பாருங்கள். நோ, அதாவது ஜூனர் தென் அப்படின்னு சொல்லி வரணும். ஸ்கேர்லி வென், ஹார்லி தென், இந்த மாதிரி அந்த காம்பினேஷனை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளூரல், அதாவது சுட் பி இன் ப்ளூரல் அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் தி, நன் ஆஃப், ஈச் ஆஃப், சம் ஆஃப் அப்படின்னு வரும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் கம் ஆஃப்டர் இந்த ஒன் ஆஃப், நன் ஆஃப், ஈச் ஆஃப், சம் ஆஃப்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சிஸ்டர், அந்த இடத்துல என்ன பண்ணணும், சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த வந்து ப்ளூரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ் லைக் சீனியர், ஜூனியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் இன்டர்ஃபேர், இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஃபாலோட் பை என்ன வரணும், டூ வரணும். நாட் பை தென், அங்கே வந்து தென் வரக்கூடாது, அங்கே வந்து என்ன பண்ணணும், டூ வரணும். சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள், அதாவது நாளைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.